இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பற்றி பார்க்குறோம் அப்படின்னா 40 to 50 டேஸான கோழி குஞ்சுகளுக்கு இன்ஜெக்ஷன் மூலம் வேக்சினேஷன் எவ்வாறு செய்யலாம் என்று பார்க்கலாம். அந்த வேக்சினேஷன் வாங்குற போது அவங்க சின்ன லிக்விட் தான் தந்திருந்தாங்க. அது நம்ம ரெசோட்டாக்கி யூஸ் பண்ணுற லிக்விட். அப்போ அந்த லிக்விட்டை மாற்றிட்டு நம்ம யூஸ் பண்ண போகிறது எண்ணெய் சொல்லி வர லிக்விட். அது 100 ml வரும். நமக்கு இதுக்கு தேவை 50 ml தான் தேவைப்படும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இதை ஒன்றுங்கி ஒரு ஸ்கேல் எடுத்து அதை மெஷர்மெண்ட் பண்ணணும். அதில் நம்ம ஸ்ப்ரிஞ்ச் யூஸ் பண்ணி அதில் 50 ml லிக்விட்டை எடுத்து வெளியே போடவோ அதில் வேறு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம அந்த பேலன்ஸ் 50 ml தான் நம்ம மருந்தை மிக்ஸ் பண்ண போகிறோம். அந்த மிக்ஸ் பண்ணதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இது இப்போ 2.5க்கு ஸ்ப்ரிஞ்ச் எடுத்திருக்கேன். அதில் நான் சொன்னது மாதிரி இது 8 சென்டி இருக்குது லிக்விட் அளவு. அதை நேரே பாதி கிலோ ஊற்றிட்டு 4 ml எடுத்திருக்கேன். 4 மில்லி அளவு எடுத்திருக்கேன். அளவு ஒரு மெஷர்மெண்ட். இதுக்காக ஐஸு தேவைப்படும். அதுக்கப்புறம் அந்த லிக்விட்டை இன்ஜெக்ஷனில் பம்ப் பண்ணி எடுக்கணும். எடுத்துட்டு அதை நம்ம ரெசார்ட்டை போடுற மாதிரி ஆக்டிவ் ஸ்ட்ரெயின் சொல்கிற இந்த மெடிசனுக்கு உள்ள இன்ஜெக்ட் பண்ணணும். மெதுவாக நம்ம இன்ஜெக்ட் பண்ணும்போது அது உள்ள ஒரு டேப்லெட் போல இருக்குது. அது உங்களுக்கு இந்த வீடியோவில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அந்த டேப்லெட்டில் இந்த லிக்விட்டை விடும்போது டேப்லெட் உடனே கரைஞ்சிடும். பார்த்துட்டுங்க உடனே அது கரைஞ்சி போயிடும். அந்த லிக்விட்டை நம்ம போட்டுட்டு ஷேக் பண்ணணும். அதை ஷேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு உள்ளாடி இருக்கிற மெடிசனை நம்ம இன்ஜெக்ஷன் வச்சு வெளியே எடுக்கணும். நல்லா ஷேக் பண்ணிவிட்டு அந்த மெடிசனை இன்ஜெக்ஷன் வச்சு வெளியே எடுத்து அதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ணுவோம், அந்த லிக்விட்டு என்ன சொல்லி வாங்கி வச்சுருந்தாங்க அந்த லிக்விட்டில் இந்த மெடிசனை வெளியே எடுத்துட்டு அந்த லிக்விட்டில் உள்ள நம்ம இன்ஜெக்ட் பண்ணி விடணும். அப்புறம் என்னென்னா நான் ஷேக் பண்ணிவிட்டேன். மறுபடியும் நம்ம அதில் கொஞ்சம் லிக்விட்டை எடுத்து லிக்விட் மெடிசன் மாட்டிருக்கும். அது கொஞ்சம் எடுத்து என்னென்னா நம்ம பழைய பாட்டிலில் கொஞ்சம் லிக்விட்டு அதிலே தங்கி இருக்கும். ஒரு புதிய கொஞ்சம் லிக்விட்டோட எடுத்து அதில் விடும்போது அதில் இருக்கிற மெடிசன் ஃபுல்லாக நமக்கு இங்கே வந்துடும். அதே பாட்டிலில் தான் மறுபடியும் இன்ஜெக்ட் பண்ணி அந்த மெடிசனெல்லாம் ஷேக் பண்ணலைன்னாலும் பிரச்சனை இல்லை. அந்த மெடிசனெல்லாம் அப்படியே எடுத்து நம்ம எடுத்துக்கலாம். கொஞ்சம் கூட அந்த லிக்விட்டு வேஸ்ட் ஆகாமல் எடுத்து அதில் இன்ஜெக்ட் பண்ணிவிட்டு நல்லா ஷேக் பண்ணணும். இதுக்கப்புறம் அதே இன்ஜெக்ஷன் எடுத்து அதில் இருக்கிற அந்த மெடிசனை அப்படியே இன்ஜெக்ஷனை ஃபுல்லாக நிரப்பணும். ஃபுல்லாக நிரப்பும்போது நமக்கு 2.5 ml செஞ்சோன்னா 2 ml கணக்கில் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு 2 ml நம்ம எடுத்தோம்னா அது 4 கோழி குஞ்சுகளுக்கு போடலாம். 1 2 3 4. அதே மாதிரி தான் திருப்பி 1 2 3 4 கோழிகளுக்கு போடலாம். கோழிகள் போடுற விதம் பார்த்துடுங்க. இந்த ரெக்கைக்கு அடிப்பக்கம் சதை மாதிரி வரும் சின்னதாக. அந்த சதைக்க கிட்ட ஒரு எலும்பு இருக்குது, அதில் போடக்கூடாது. அதுக்கு கிட்ட அந்த சின்ன நைஸு தொலியில் போட்டால் போதும். அதில் நம்ம 0.5 ml போடணும். போடும்போது அந்த சின்ன பவுல் மாதிரி வரும். அப்புறம் தான் நம்ம போட்ட இன்ஜெக்ஷன் ஓகேன்னு அது கொஞ்சம் கழிஞ்சிட்டு அப்படியே போகும். அதுக்கப்புறம் இந்த மெடிசனை நம்ம ஐஸ் வச்சு தான் கீப் பண்ணி வச்சுருக்கணும். ஐஸ் வைக்கலன்னா மெடிசன் இல்லாதாயிடும். இது ஒரு 2 hour 3 hourக்குள்ளே இந்த மெடிசனை போட்டு முடிச்சிடணும். மறுபடியும் அந்த கோழி குஞ்சுக்கு ரெக்கையில் அந்த எலும்பு இருக்குது, அதுக்கு பக்கத்தில் சின்ன நைஸு சதை மாதிரி இருக்குது. அதில் சின்னதாக இன்ஜெக்ஷனை தள்ளி விட்டுட்டு 0.5 ml போட்டால் போதும். இது நம்ம 6 மாதத்து வரைக்கும் போடலாம். 6 மாதம் வரைக்கும் போட்டாலே போதும். இதனால நமக்கு விடக்கடிச்சல் அப்படிப்பட்ட நோய்கள், ராணிக்கட்டுன்னு சொல்கிற நோய்கள், தலை சுற்று அப்படிப்பட்ட நோய்கள் வராமல் பாதுகாக்கலாம்.
இப்படி நீங்கள் இன்ஜெக்ஷன் போட்டு முறையாக பராமரித்தா எந்த ஒரு கேடுபாடும் இல்லாமல் நம்ம கோழிகள் நல்ல குரோத்தோடு வளர்றது நம்ம அதே உணர முடியும். ஓகே, இதோட முடிஞ்சது. அடுத்த வீடியோவில் மறுபடியும் சந்திக்கலாம்.